ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம மாயாவை மேனேஜர் அங்கே ஹோட்டலில் இருக்கிற ஒரு ரூமில் வச்சு போட்டினதால மாயா யாராச்சும் கதவை திறங்க அப்படின்னு கத்திட்டு இந்த பக்கம் ஜானகி மாயாவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. மாயா தண்ணி குடிச்ச இடத்துல ஃபோனை மறந்து வச்சதால ஃபோன் எடுக்க முடியாமல் போயிடுது. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம ஜானகி சீனுவுக்கு ஃபோன் போட்டு இப்படி ரொம்ப நேரமாக ஃபோன் பண்ணால் அவள் எடுக்க இல்லை. நைட்டு 8 மணி வரை ஆயிடுச்சு. சீனு அவங்கிட்ட சொல்லாமல் எந்த ஒரு இடத்துக்கு போகிறதே இல்லை. இங்கே பாரு, எப்படியாச்சும் இன்னும் இதுன்னு பாரு அப்படின்னதோ சரியட்டா அப்படின்னுட்டு சீனு பைக் எடுத்துகிட்டு நம்ம மாயாவை தேடி வராங்க. இன்னொரு பக்கம் இடையில வச்சு போலீஸ் பிடிச்சிடுறாங்க. நீ தானே அன்னைக்கு குடிச்சிட்டு வந்தா அப்படின்னு. சார், நான் அவசர வேலையாக போயிட்டுருக்கேன், ப்ளீஸ் சார் என்னை விடுங்க அப்படின்னு சீனு சொன்னது. டே முதல்ல இறங்கு, உன்னோட டீட்டெயில்ஸ் எல்லாம் காட்டு அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா மாயா இருக்கிற ரூமில் திடீர்னு எல்லாமே இல்லாமல் பண்ண ஆரம்பிக்குது. உடனே மாயா பயந்துடுறாங்க. ஐயோ எல்லாம் எரியுதே அப்படின்னுட்டு கதவை திறங்க, காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கதவுல ஒரு பொருள் எடுத்து அடிச்சிட்டு இருக்காங்க மாயா. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா போலீஸ் வரை இந்த இடத்துல நம்ம சீனு பிடிச்சி வச்சுட்டாங்க இல்லையா. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மாயாவால் அந்த இடத்துல நிற்கவே முடியல. உடனே மாயாவுக்கு மயக்கம் வர ஆரம்பிக்குது. அந்த இடத்துல மயங்கி விழுந்துடுறாங்க. இந்த பக்கம் போலீஸ் செக் பண்ணிட்டு சீனுவை அனுப்பி விடுறாங்க. அப்போ நம்ம ஜானகி என்னாச்சு சீனு, மாயாவை பார்த்து அப்படின்னதும் இந்த தேடித்தான் இருக்க அத்தை அப்படிங்கிறாங்க. ஐயோ எனக்கு பயமா இருக்கு, அவ வளமையா அந்த ஹோட்டலுக்கு தான் வேலைக்கு போறச்சீனு, எதுக்கும் நீ அங்க போய் பாக்குறியா அப்படின்னு ஜானகி சொன்னதோ. சரியத்தை நான் அங்கேயே போறேன் அப்படின்னுட்டு சீனு ஹோட்டலுக்கு போறாங்க. அங்க இருக்கிறவங்க கிட்ட ஆமா மாயாங்கிறவங்க இங்க தான் வேலை பாக்குறாங்க அப்படின்னதும். சார் அவங்க கிளம்பி ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னதும் உடனே அந்த இடத்துல மேனேஜரும் ஆமா சார் என்கிட்ட சொல்லிட்டு தான் அந்த பொண்ணு போயிட்டா, அவ கணி நேரமா போயிட்டா அப்படின்னு சீனு அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சொல்கிறீங்க? ஆமாம் அப்படின்னதும் அதில் ஒரு பொண்ணு இப்படி ரூமில் எரியறத கவனிச்சுட்டு சார் பாருங்க சார் அங்கே எரிச்சிட்ருக்கு அப்படின்னதும் மேனேஜர் அதிர்ச்சியாகிறாங்க. உடனே சீனுவும் ஓடி போகிறாங்க. ஐயோ இவர் இருக்கிற ரூமில் தானாக்கும், சரி அப்படின்னா அவளோட கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு மேனேஜர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம சீனு கண்டிப்பாக மாயாவை இந்த ரூமில் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னுட்டு ஒரு பொருள் எடுத்து கதவை உடைச்சிட்ருக்காங்க. பார்த்தோன்னா மாயா மயங்கி கிடக்குறாங்க. இதை பார்த்து சீனு செம அதிர்ச்சியாகி ஐயோ மாயா அப்படின்னு பதறி அடிச்சு மாயா தூக்கிட்டு கத்தி அலறி அடிச்சுட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வராங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நடந்த விஷயத்தையெல்லாம் மாயா நம்ம ஜானகிக்கு ஃபோன் போட்டு சொன்னதும் உடனே ஜானகி அடிச்சு பிடிச்சி ஐயோ அப்படின்னதும் உடனே வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்துடுறாங்க. என்னாச்சு என்னாச்சு அப்படின்னதும் அங்கே மாயாவுக்கு இப்படி ஆயிடுச்சான் அப்படின்னதும் இப்படி தேவையில்லாத வேலைகள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சா இப்படி தான் ஆகும் அப்படின்னு பத்மா பார்வதி சொல்கிறாங்க. ஏய் இந்த மாதிரி நிலைமையில் கூட எப்படி மனசில் ஈர இல்லாமல் உன்னால் பேச முடியுது அப்படின்னு மணியும் இங்கால சிவாவும் திட்டிட்டு கிளம்பி நேராக ஜானகி கூட ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அங்கே பார்த்தோம்னா டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காங்க. சீனு என்னாச்சு சீனு அப்படின்னதும் அத்தை இவளை யாரோ ரூமில் வச்சு பூட்டி இருக்காங்க அப்படின்னதும் இன்னொரு பக்கம் நம்ம ஜானகி செம அதிர்ச்சி ஆகுறாங்க. கண்டிப்பாக இது அந்த புவனேஸ்வரி பண்ண வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா செக் பண்ணி முடிச்சதும் டாக்டர் வெளியில் சொல்கிறாங்க, பரவாயில்லம்மா அவங்க பைக்கில் தான் இப்படி மயங்கி விழுந்திருக்காங்க, கொஞ்சம் நல்லபடி அவங்க ரெஸ்ட் எடுக்கணும் பார்த்துக்கோங்க அப்படின்னதும் உடனே ஜானகி சீனு எல்லாம் ஓடி போகிறாங்க. மாயா உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல அப்படின்னது. இல்லை பெரியம்மா பயப்படாதீங்க ஒன்றும் ஆகலை. ஆமாம் எப்படி நீ அந்த ரூமில் மாட்டிக்கிட்ட அப்படின்னதும் எல்லாரும் இருக்கிறதால மாயா மறைச்சிடுறாங்க. நான் தேவையான துணி எடுக்கலான்னு போன பெரியம்மா, அப்போ தான் யாரும் என்ன உள்ளே வச்சு போட்டிட்டாங்க, அதான் யார் என்னதுன்னு தெரியல அப்படின்னதும் ஐயோ என்னம்மா இப்படி ஆயிடுச்சு. சரிம்மா ஒருவேளை அந்த காத்தி அங்கே மறைஞ்சிருக்கான் இல்லையா, அவன் தான் வேணும்னு இப்படி பண்ணியிருக்கணும் அப்படின்னு மணி சொன்னதோ. அப்பா அவன்லாம் உயிரோட இல்லைப்பா, இவ தான் தேவையில்லாமல் அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கான். இங்கே பாரு இப்போ என்ன உனக்கு அப்படி வேலை வேணும்டா என் கடையில் வேலை பாரு, தேவையில்லாமல் எதுக்கு நீ அங்கே போய் கஷ்டப்படுற அப்படின்னதும் இந்த பக்கம் மாயா சந்தோஷப்படுற
கட்டுறாங்க. இங்கே பாரு சீனு, கண்டிப்பாக நான் உன் கடையில் வந்து வேலை பார்க்குறேன், இன்னும் ஒரு 10 நாள் பொறுத்துக்கோ, கண்டிப்பாக அந்த கார்த்திக் உயிரோட இருக்கான்னு நான் எல்லாருக்கும் நிரூபிக்கிறேன் அப்படின்னு மாயா வந்து அந்த இடத்துல சபதம் போடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா இந்த பக்கம் நம்ம சீனு எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வெளியில் வந்ததும் ஜானகி கையை பிடிக்கிறாங்க. மாயா, பெரியம்மா எனக்கு என்ன ஆச்சு தெரியுமா அப்படின்னு நடந்த அத்தனை விஷயத்தையும் சொன்னதும், கண்டிப்பாக இது அந்த புவனேஸ்வரி வேலையாக தான் இருக்கும் மாயா, என் பொண்ணு இப்படி படுக்கையாக ஆக்கிட்டா, அவளை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னுட்டு ஜானகி வந்து ரொம்ப வேகமாக புவனேஸ்வரி வீட்டுக்கு கிளம்புறாங்க. புவனேஸ்வரி அப்படின்னு கத்தினதும் புவனேஸ்வரியும் பசுபதியும் வராங்க. நம்ம புவனேஸ்வரி கண்ணத்திலேயே வந்து பொடிச்சுன்னு அடிச்சிடுறாங்க நம்ம ஜானகி. ஜானகி அப்படின்னதும், எவ்வளோ தைரியம் இருந்தா என் பொண்ணு கதையை இனி முடிக்க பாத்திரப்படி, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜானகி வந்து அடி அடின்னு அடிக்கிறாங்க புவனேஸ்வரியை. இதோட இந்த ப்ரோமோ